நான் தான் உங்கள் மகிழா மாதவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட 14வது டிஷ்ஷு வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சீக்கிரமாக எப்படி நம்ம பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 போட்டிருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு பொரியட்டும். இது பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 2 கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அது வணக்கிடலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க. சும்மா தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த காய்க்கு மஞ்சள் பொடி போடுவாங்க. நான் இன்றைக்கி போடலைங்க. மஞ்சள் பொடி போடாமல் செய்கிறேன். இதுக்கு வந்து அரை வேக்காடாக தாங்க வேக வைக்கணும். இந்த காய் ரொம்ப வேக வச்சா நமக்கு சத்து கிடைக்காது. அரை வேக்காடாக வேக வச்சா தான் நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சுட்டேங்க. பாருங்கள் நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் பூ போட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. நம்ம வதக்கிட்டு காயின்னு நம்ம இறக்கி வச்சிடலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.